அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, மற்றவர்களுடைய கந்திருஷ்டி, போட்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இந்த விஷயங்களால் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்க ஒரு தாந்திரிக முறை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முறையாக, எளிமையான முறையாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கொடுக்குறோம். இதற்கு கல்லுப்பு அப்படிங்கிறதான் மெயினாக கந்திருஷ்டி, ஒரு கந்திருஷ்டி மட்டும் கிடையாது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கல்லுப்புக்கு இருக்குது. இந்த கல்லுப்பு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க. அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு, சரிங்களா? ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு, கல்லுப்பு. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு வரமிளகாய். வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 மிளகாய் எடுக்கணும், 3 பேர் இருந்தால் 3 மிளகாய் எடுக்கணும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, மிளகாய் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் போல் மிளகு எடுத்துக்கங்க. கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் கற்பூரம், பச்சை கற்பூரமாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பச்சை கற்பூரம் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் கற்பூரத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எத்தனையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய துணியில் இது ஒரு மூட்டை மாதிரி கட்டுங்க. இந்த மூட்டை மாதிரி கட்டின விஷயத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தலையை இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறை, இது வீட்டில் இருக்கிற எல்லாருமே சுற்றிக்கணும். சுற்றிட்டு இதை முச்சந்தியில் வச்சு எரிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். இது மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. கந்திருஷ்டி 100% எப்பேற்பட்ட கந்திருஷ்டியாக இருந்தாலும் விலகும். இது நமக்கு இவங்க தான் சுற்றணும், அவங்க தான் சுற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கந்திருஷ்டி கழிக்கக்கூடிய முறையில் இருக்குது. ஆனால் அது இந்த மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் சுற்றும் பொழுது உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் சுற்றி விடுங்க. குழந்தைகளுக்கு அவங்களே செய்ய முடியாது, நீங்கள் சுற்றி விடுங்க. மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க தலையை அவங்களே சுற்றிக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி செய்துட்டு இந்த மூட்டையை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சின்ன முடிச்ச மாதிரி செஞ்சீங்க இல்லையா, அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முச்சந்தியில் வச்சு எரிச்சு விட்டுருங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முச்சந்தியாக இருக்கணும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முச்சந்தியில் வச்சு எரிச்சு விட்டுறது உடனே உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய முறையாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் வச்சு எரிச்சு விடும்பொழுது உடனே உங்களுக்கு கந்திருஷ்டி, மற்றவர்களுடைய வயிற்றெரிச்சல், ஒரு பொறாமை எண்ணத்தினால உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது அடுத்த முறை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ரொம்பவே எளிமையான முறை தான். இதுவும் கல்லுப்பு வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை சிறிய அளவிலான ஒரு பாத்திரங்கள் மாதிரி எடுத்துக்கங்க, சரிங்களா? ஒரு சின்ன பிரசாதம் வைக்கக்கூடிய அளவுக்கு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கங்க. ஒரு 3 பவுல் எடுத்துக்கங்க. 3 அறை இருக்குது அப்படின்னா 3 பவுல் எடுத்துக்கங்க. அந்த பவுல் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பணும். நிரப்பிட்டு அதில் ஒரு 3லிருந்து 5 மிளகு, 3லிருந்து 5 மிளகு கல்லுப்பு மேலே வைங்க. இதை நீங்கள் உங்களுடைய எல்லா அறைகள்லையுமே வைக்கணும். இந்த உப்பை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் கட்டாயமாக மாற்றணும். இதை உப்பை இந்த கல்லுப்பு கூட மிளகு சேர்த்து உங்களுடைய அறைகளில் வச்சுட்டிங்க அப்படின்னா, அந்த கந்திருஷ்டி, போட்டி, பொறாமை இந்த விஷயங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பு, இல்லை வேலைக்கு போக முடியலைங்க, வேலை இருந்தாலும் என்னால் போக முடியல, வேலைக்கு போகிற மாதிரி ஒரு மைண்டே இல்லை, இதெல்லாமே கந்திருஷ்டி பாதிப்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். சரியாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அதே போல் பெரியவங்களுக்கே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட முடியாது. இல்லை அப்படின்னா மனதிற்கு ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாம் இருக்கும், ஏதோ ஒரு கவலை இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் காரணமாக சண்டை வரும். இதெல்லாமே கந்திருஷ்டி பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன முறைகளையும் வாரத்திற்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த கல்லுப்பு பரிகாரம், இப்போ நம்ம சொன்ன கல்லுப்பு பரிகாரம், இதை நீங்கள் ரெகுலராக எல்லா அறைகளையுமே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் ஒரு 5 அறைகள் 6 அறைகள் இருக்குது, இல்லை ஒரு 4 ரூம் இருக்குது, 5 ரூம் இருக்குது அப்படின்னா 5 ரூம்லேயுமே நீங்கள் வைக்கணும். எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மறைவாக இருக்கிற மாதிரி. இப்போ பெட்ரூம் இருக்குது அப்படின்னா கட்டிலுக்கு கீழே வைக்கிறது சிறப்பு. அதே போல் கிச்சன் அப்படின்னா கிச்சனில் ஏதாவது ஒரு ஷெல்ஃபில் ஒரு உயரமாக வச்சுருங்க, சரிங்களா? அது நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் எடுத்து அதை மாற்றிட்டு புதுசாக திரும்பியும் வைக்கணும். இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னாலே கந்திருஷ்டி, இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னாலே கந்திருஷ்டி பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபட முடியும். எவ்வளவு கந்திருஷ்டிகள் இருந்தாலும் உங்களையும் சரி உங்கள் குடும்பத்தையும் சரி எந்த விதமான திருஷ்டி தோஷமும் பாதிக்காது. ஆனால் திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
இன்றைக்கி வந்து நிறைய தாந்திரிக முறைகளில் அதை ரொம்பவே எளிமையாக நீக்க முடியும். இப்போ நம்ம சொன்ன பதிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து எல்லாமே எளிமையான தாந்திரிக முறையில் தான் கொடுக்க போகிறோம். மந்திரங்கள் இல்லாமல் தாந்திரிக முறையில் சில பதிவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.